இப்போ எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருக்காங்க. மறுபடியும் திமுக ஆட்சி வருமா இல்ல மாற்று அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார்? திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட் தான் பெரிய இஷ்யூன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்ப நீட்டை பத்தி பேசுறதே கிடையாது. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியலை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. மீண்டும் 5வது முறையா தனிச்சே போட்டிடுறார் சீமான் அவர்கள். ஒவ்வொரு முறையும் நாம் தமிழ் கட்சி வாக்கு வங்கி அதிகரிக்கிறாங்க, ஆனா சீட்டு பெற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அவங்க மேல. திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு நிறைய பேர் குறி வைக்கிறாங்க. ஆனா இந்த தடவை போட்டி கொஞ்சம் அதிகம் தான். என்னை பொறுத்தளவுல ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். என்டிகேவை பொறுத்தளவுல பெருசா பணம் செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லைனாலும் அவங்களுக்கு நல்ல தொண்டர்கள் இருக்காங்க. பெரிய கட்சிகள் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். என்டிகேவுக்கு பணம்லாம் கொடுக்காம அந்த கட்சிக்காகவும் அந்த கொள்கைக்காகவுமே உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. இதை தொடர்ந்து தாவேக்காவும் அவங்களுடைய வேட்பாளர்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இந்த முறை போட்டியே போட மாட்டாரு. என்னை பொறுத்தளவுல விஜய் நிப்பாரான்றது பெரிய ஒரு கேள்விக்குறிதான். அரசியல்ல கேவலமா தோக்குறாருன்னா அது அவரோட சினிமாவை பாதிக்கும். ஏன்னா ஒரு சினிமாக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் என்னன்னா அவரோட பிம்பம் தான். அதனால விஜய் பயப்படுவாருன்றதான் என்னோட பார்வை. கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவர் யோசிப்பார். ஆதவ அர்ஜுன் அவர்கள் ரஜினிகாந்த் குறித்து பேசினாரு. திமுக மேரிட்டு தான் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரஜினியை வம்பு இழுத்தாச்சுன்னா மாத்தி மாத்தி ரஜினி வர்சஸ் விஜய்பாங்க. இந்த சண்டையை ரொம்ப அழகா போட முடியும் தாவேகா நண்பர்களால. அறிக்கைக்கு மேல எழுதுவோம்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காரு. அந்த டாட் தாவேகாவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற டாட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிகர்களும் நம்பி நம்ம பின்னாடி போகக்கூடாது. இன்னைக்கு விஜய் பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு அரசியலும் கிடையாது. கமல் வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சாரு. இன்னைக்கு விஜய் அதே வேலையை பாக்குறாரு. ரஜினி டைவர்ட் பண்ணாரு. இப்ப பாருங்க செந்தில் பாலாஜி நேத்து சமன் பண்றாங்க சிபிஐ. ரஜினி அறிக்கை விடுறாரு. எதை பத்தி எல்லாம் பேசினாங்க. விஜய்க்கெல்லாம் அரசியலுக்குள்ளே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம். இது வரைக்கும் மக்களுக்கு அவர் ஒரு துரும்ப கூட தள்ளி போட்டது கிடையாது. செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்யாம மக்களுக்கு இலவசங்கள் அப்படின்ற பேர்ல லஞ்சம் கொடுக்குறீங்க. நீங்க அவன் பண்ற தப்ப நான் இன்னும் பெருசா பண்ணுவேன்றது உங்களோட அரசியலா இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்க அவங்களுக்கு மாற்றே கிடையாது. உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணல் நம்மோடு இணைந்திருப்பவர் ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் தேவதாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நேர்காணல். ஸோ இப்போ எலெக்ஷன் தேதி அறிவிச்சிருக்காங்க. 23ஆம் தேதி எலெக்ஷனும், அதே மாதிரி மே 4ஆம் தேதி ரிசல்ட் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான திமுக ஆட்சி இதோட 5 ஆண்டு முடிவடைஞ்சிருக்கு. மக்கள் மத்தியில் திமுகவுக்கும் ஸ்டாலினுக்கும் எந்த மாதிரி வரவேற்பு இருக்கு? மறுபடியும் திமுக ஆட்சி வருமா இல்ல மாற்று அரசியல் வர வாய்ப்பு இருக்கா சார்? தெரில, மக்களோட தீர்ப்பு எப்படி இருக்குன்னு தெரில. மக்கள் ஓட்டு போட்டால் தான் நமக்கு தெரியும். ஸோ நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனால் நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இந்த 5 வருஷ ஆட்சியில் இருந்திருக்கு. ஏகப்பட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு. அரசு ஊழியர்கள் பெரிய அதிருப்தியில் இருக்காங்க. திமுக கொடுத்த வாக்குறுதிகள் நிறைய நிறைவேற்றல. எலெக்ஷனுக்கு முன்னாடி நீட் தான் பெரிய இஷ்யூன்னு பேசிட்டு இருந்தாங்க. இப்போ நீட்டை பற்றி பேசுறதே கிடையாது. வெறுமனே பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரே ஒரு அரசியலை வச்சு வெறுமனே பேசி அவங்க அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எந்த விஷயத்தை பத்தியும் பேசுறது கிடையாது. பாஜக எதிர்ப்பு அப்படின்ற ஒரு அரசியலை வச்சு வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. அது போக கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்களா இருக்கலாம், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸா இருக்கலாம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ட்ரக்ஸ் புழக்கம் அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தும் திமுகவுக்கு பெரிய பிரச்சனை கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அதுதான் பெரிய சிக்கல். நிறைய பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இருக்கு. பாஜக இருக்காங்க, அதிமுக இருக்காங்க, நாம் தமிழர் இருக்காங்க, தாவேகா புதுசா இருக்காங்க. ஆனா பிரச்சனை கொடுக்கவே ஆள் இல்லைன்னு சொல்றீங்களா சார்? எல்லாம் கரெக்டாக போராட்டம் நடந்து நினைக்கிறீங்களா? ஏகப்பட்ட போராட்டங்களை வெடிச்சதுன்னு நினைக்கிறீங்களா? முன்ன மாதிரி இப்போ இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் நான் சொல்றேன். ஸோ இதுக்கு முன்னாடி திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு ஆயிரக்கணக்கான போராட்டங்கள் நடத்தினாங்க. இப்போ அதை விட அதிகமான பிரச்சனைகள் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகமாயிட்டு இருக்கு. ட்ரக்ஸ் பழக்கம் அதிகமாயிட்டு இருக்கு. ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. குரோத் அதிகமாச்சுன்றாங்க. விவசாயிகள் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அக்ரிகல்ச்சர் செக்டரோட குரோத் கம்மியாயிருக்கு. அப்போ அங்கேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனைகள் நிறையா இருக்கு. அதை எடுத்து பேசுறதுக்கும் அதை மக்கள்கிட்ட கொண்டு போறதுக்கும் ஆட்கள் இங்க பெருசா இல்லை. திமுக செஞ்ச வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு அதிமுக ரெடியா இல்லை. என்டிகே ஓரளவுக்கு அந்த வேலையை பாக்குறாங்க. பட் அதிமுக அளவுக்கு பெரிய கட்சி கிடையாது என்டிகே. அப்படி இருக்கும்போது பிரதான எதிர்கட்சி மக்கள் எதிர்பார்க்கிற அளவுக்கு செயல்படலை. ஆனா கண்டிப்பா பிரச்சனைகள் இருக்கு. பிரச்சனை இல்லாமலாம் கிடையாது. ஸோ மக்கள் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணியில் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் விலகம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் காங்கிரஸ் திரும்ப அதே கூட்டணியில் நிலைச்சிட்டாங்க. அதே மாதிரி இப்போ சிபிஎம் சிபிஐ பார்த்தீங்கன்னா அவங்க இப்போ தொகுதி பங்கீடு ஊற்றி பேசிட்டு இருக்காங்க. புதுசாக தேமுதிக வந்திருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய கட்சிகள் புதுசாக ஓ பன்னீர்செல்வம் நிறைய இணைஞ்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த கூட்டணி இன்னும் வலுவா இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கலாமா சார்? திமுக கூட்டணி எண்ணிக்கையில் பார்த்தா வலுவா இருக்கு. ஏகப்பட்ட கட்சிகள் இருக்காங்க.
அந்த கூட்டணி உடையாம அந்த கூட்டணியை பத்திரமா பாதுகாத்து கரை சேர்த்தது பெரிய விஷயம்தான். இவ்வளவு நாள் ஒரு கூட்டணி தாக்கு பிடிச்சிருக்குன்றது பெரிய ஒரு சாதனை தான். ஆனா இப்போ ஒரு கூட்டணி பலமா இருக்கா இல்லையான்றத வெறும் எண்ணிக்கையை வச்சே நம்ம கணக்கு பண்ணிட முடியாது. அந்த கூட்டணியில் கூடிய கட்சிகள்லாம் பலமா இருக்காங்களான்றதான் முக்கியமான கேள்வி. இதுக்கு முன்னாடி இருந்த பலத்தோட அந்த கட்சிகள் இல்லை. எம்டிஎம்கே பலவீனப்பட்டிருக்காங்க, அப்புறம் சிபிஐ, சிபிஐஎம், காங்கிரஸ், இந்த மாதிரியான கட்சிகள், அப்புறம் மற்ற சிறிய கட்சிகள்லாம் ரொம்ப பலவீனப்பட்டிருக்காங்க. ஸோ எண்ணிக்கையை வச்சு பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டணியாக இருந்தாலும் இந்த கட்சிகள் பலவீனப்பட்டு தான் இருக்காங்க. அதுக்கு நல்ல உதாரணம் இன்னைக்கு டிஎம்கேவே அந்த கட்சிகளோட சீட்ஸை கம்மி பண்ணுறாங்களே. டிஎம்டிகேவுக்கு 4, சிபிஐக்கு 5, ஒரு சீட் கம்மி பண்றாங்க. ஆமா, கம்மி பண்றாங்கன்னா இப்ப பலவீனமா இருக்காங்கன்னு அர்த்தம். பலமா இருக்கக்கூடிய ஒரு கட்சியோட சீட்டை கம்மி பண்ண முடியாது இல்ல. தேமுதிகவுக்கு மட்டும் சீட் அதிகரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அவங்க இப்ப புதுசா வந்திருக்காங்க, உள்ள கொண்டு வரணும்னா அதிகமா நெகோசியேட் பண்ணி கொண்டு வரணும். எப்பவும் ஒருத்தங்களோட நீங்க ரொம்ப நேரம் டிராவல் பண்றீங்கன்னா உங்க மதிப்பு தெரியாது, உங்களை இலக்காரமா நடத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு திமுக அதை தான் பண்றாங்க. நம்மளோடயே பயணிச்சுட்டாங்க, வேற எங்கேயும் போக முடியாது, நம்ம கூட தான் இருந்தாகணும். அதனால எப்பவும் புதுசாக வரவருக்கு மரியாதை அதிகமாக இருக்கும்ல. இவங்கெல்லாம் புதுசாக திமுகக்குள்ள வரும்போது பெரிய மரியாதை இவங்களுக்கும் இருந்தது. அப்புறம் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக மரியாதை கம்மியாகுது. இப்போ மரியாதை கம்மியாகும் போது இவங்களுக்கு வேற எங்கேயும் போகிறதுக்கும் வழி இல்லை. ஏன்னா அங்கே பாஜக இருக்காங்க, தனியாக போய் நிற்க முடியாது, அந்த அளவுக்கு பலம் இல்லை. ஸோ அதனால இப்போ திமுகவோட தான் பயணிச்சாகணும். திமுக இவங்கள அவமானம் தான் படுத்துறாங்க. 6 சீட்டு தான் கொடுத்தாங்க போன தடவை, அதே கம்மி தான். இப்போ அதை விடவும் கம்மியான சீட்ஸை கொடுக்குறாங்க. ஸோ சிறிய கட்சிகளோட எதிர்பார்ப்பு என்னவா இருந்ததுன்னா, எங்களுக்கு 10 சீட்டு எங்களுக்கு மினிமம் கொடுக்கணும்லாம் பேசிட்டு இருந்தாங்க. 2 டிஜிட்ல சீட்ஸ் கொடுக்கணும்னாங்க. இவங்க அதையும் கம்மி பண்றாங்க. இல்ல சீட்டு கம்மியா கொடுத்தாலுமே எங்களோட ஒரே நோக்கம் வந்து பாஜக உள்ள வரக்கூடாதுன்னு ஒரே நோக்கம் தான். அதனால நாங்க அதெல்லாம் கூட பெருசு பண்ணிக்காம அந்த கூட்டணியில் தொடர வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அது அந்த எண்ணம் திமுகவுக்கும் இருக்கணும்ல. பாஜகவை வீழ்த்துறதுன்றது சிறிய கட்சிகளோட பொறுப்பு மட்டும் கிடையாது, திமுகவோட பொறுப்பும் தானே. சிறிய கட்சிகள் மட்டும் ஏன் அந்த சுமையை சுமக்கணும்? சரி, அப்ப பாஜக வீழ்த்தணுன்றது ஓகே. ஆனா பாஜகவோட பயணிச்ச டிஎம்டிகேவை உள்ள கொண்டு வரீங்க. நேத்து வரைக்கும் அவங்க பாஜகவோட இருக்காங்க, பாஜகவோட பயணிக்கிறாங்க. திடீர்னு இன்னைக்கு நீங்க டிஎம்டிகேவை கொண்டு வரீங்க. அவங்களுக்கு கொள்கை கோட்பாடு ஒன்றும் கிடையாது, நாளைக்கு திரும்ப பாஜக கிட்ட போனாலும் போவாங்க. அவங்கள உள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு நிறைய சீட்ஸ் கொடுத்து அவங்களுக்காக சிறிய கட்சிகளோட சீட்ஸை கம்மி பண்றீங்களே. அப்ப இதுல என்ன கொள்கை இருக்கு? உங்களுக்கு ஒரு புதுசா ஒரு கட்சியை உள்ள கொண்டு வரதுக்காக உங்க கூடயே பயணிச்ச உங்களுக்கு விசுவாசமா இருந்தவர்களோட சீட்ஸ் எல்லாம் அடிச்சு காலி பண்றீங்களே. ஸோ அதனால இதை எப்படி நம்ம பார்க்க முடியும்? அதனால பாஜகவை வீழ்த்தணும்னா அதுக்கு நீங்களும் பொறுப்பெடுக்கணும். அது வெறுமனே சிறிய கட்சிகள் மட்டும் அந்த பொறுப்பேற்க முடியாது. மீண்டும் 5வது முறையா தனிச்சே போட்டிட்டார் சீமான் அவர்கள். அவர் காரைக்குடியில் போட்டிட்டதாகவும் மற்ற வேட்பாளர்லாம் 117 ஆண் வேட்பாளரும் 117 பெண் வேட்பாளரும் சரிக்கு சமமா நிப்பாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு முறையும் வந்து நாம் தமிழ் கட்சி வாக்கு வங்கி அதிகரிக்கிறாங்க, ஆனால் சீட்டு வந்து பெற முடியல அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனம் வைக்கப்படுது அவங்க மேல. இப்போ ஒன்றும் இல்லை, 1 மாசத்துல ரிசல்ட் வரப்போகுது, அது வரைக்கும் வெயிட் பண்ணா போதும். அதுக்கு முன்னாடி தேவையில்லாம இவங்க எதையாவது ட்ராமா பண்ணிட்டு இருப்பாங்க, இந்த கட்சி ஜெயிக்குது அந்த கட்சி ஜெயிக்குதுன்னு. ஏன்னா இன்னைக்கு அது ஒரு சந்தை பொருள் ஆகி போச்சு கருத்து கணிப்புன்றது. அதுக்கு ஒரு விலை இருக்கு. இந்த கட்சி ஜெயிக்கிற மாதிரி ஒரு கருத்து கணிப்பு வெளியிடுங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு, அந்த கட்சியை உயர்த்தி பேசுறதுக்கு அதுக்கு ஒரு ரேட்டு. அதனாலதான் மாத்தி 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 பேசிக்கிட்டே இருக்காங்க. இதுல லாபம் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியுது. அதனாலதான் நிறைய நிறுவனங்கள் உள்ள வராங்க. நேத்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி 4 நிறுவனம் தான் இருந்தது, இன்னைக்கு 400 நிறுவனம் இருக்காங்க. ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு எடுத்துட்டு இருக்கான். சும்மா வேலை வெட்டி இல்லாம பண்ண மாட்டாங்க. இதை பண்ணா நமக்கு லாபம் இருக்குன்னு அவங்களுக்கு தெரியுது. இப்ப ஐடி செக்டர்ல சம்பாதிக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை இருந்தா தானே நிறைய பேர் அங்க உள்ள வருவாங்க. இப்ப இங்கேயும் சம்பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றனாலதான் எல்லாம் உள்ள வராங்க. அப்ப சம்பாத்தியம் எங்கிருந்து வரும்? பணம் எங்கிருந்து வரும்? வந்தா கருத்துருவாக்கத்துல இருந்து தான் வரும். அதனால நம்ம உட்கார்ந்து இவங்களோட கருத்து கணிப்பெல்லாம் பார்த்து எடுத்து டைம் வேஸ்ட் பண்றது ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்னோட விருப்பம் என்டிகே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா நல்லது. இப்போ போன முறை மைக் சின்னத்தில் போட்டிட்டு போட்டாங்க. இந்த முறை பார்த்தீங்கன்னா பழைய சின்னம் விவசாய சின்னத்தை கொஞ்சம் மாற்றி சீமானோட உருவம் பற்றி சின்னமாக வச்சு கொண்டு வந்திருக்காங்க. இது மக்கள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு கிடைக்கும் நினைக்கிறீங்க? ஏன்னா சில பேர் வந்து மைக் சின்னம் தான் சீமான் சின்னம் நினைச்சு அது கூட வாக்கு செலுத்த வாய்ப்பு இருக்குது. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இப்போ என்டிகேவோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த் என்னன்னா, ஒரு புது சின்னத்தையும் அவங்களால டக்குனு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. 20 நாள்ல அதை பண்றாங்க. கண்டிப்பா பட்டுன்னு அந்த சின்னத்தை கொண்டு போய் 20 நாள்ல கொண்டு போய் சேர்த்தாங்க. இப்போ அவங்க கிட்ட ஒரு நல்ல ஒரு சின்னம் கிடைச்சிருக்கு. இதை திரும்ப மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்க்கறதுல அவங்களுக்கு எந்த சிக்கலும் இருக்காது. அதை கண்டிப்பா பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ என்டிகேவை பொறுத்தளவுல பெருசா பணம் செலவழிக்கிறதுக்கு அவங்களுக்கு வழி இல்லைனாலும் அவங்களுக்கு நல்ல தொண்டர்கள் இருக்காங்க. ஸோ இப்போ ஏகப்பட்ட யூடியூபர்ஸ் இருக்காங்க. யூடியூப் சேனல் இல்லைன்னா கூட பக்கத்துல இருக்கவங்கள்ட்டலாம் போய் பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க, மேடைகளில் பேசக்கூடிய பேச்சாளர்கள் இருக்காங்க. ஸோ ஒரு
விஷயத்த மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஸ்ட்ரென்த் என்டிகே கிட்ட இருக்கு. அவங்க கொள்கை, கோட்பாடு, அவங்களோட அரசியல், அவங்களோட சின்னம் எல்லாத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஸ்ட்ரென்த் அவங்களுக்கு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு மற்ற பெரிய கட்சிகளை விட அது நல்லாவே இருக்கு. பெரிய கட்சிகள் பணம் கொடுத்தா தான் வேலை நடக்கும். என்டிகேவுக்கு பணம்லாம் கொடுக்காம அந்த கட்சிக்காகவும் அந்த கொள்கைக்காகவுமே உழைக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ சின்னத்தை அவங்க ஈஸியாக கொண்டு போய் சேர்த்துருவாங்க தான் நினைக்கிறேன். என்னை பொறுத்தளவில் ஓட் ஷேர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறது வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த தடவை போட்டி கொஞ்சம் அதிகம் தான். ஏன்னா விஜய் உள்ள வராரு. திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு நிறைய பேர் குறி வைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாஜக, அதிமுக, என்டிகே இருந்தாங்க. இப்போ பாஜக, அதிமுக, என்டிகே பிளஸ் டிவிகே இவங்க எல்லாருமே இப்போ திமுக எதிர்ப்பு வாக்குகளை தான் குறி வைக்கிறாங்க. ஒரு வகையில் பார்த்தா திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிகமாக இருக்கு, அது நல்லது தான். ஆனால் திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு சண்டை போடுற கட்சிகளும் அதிகமாக இருக்காங்க. ஸோ அதனால ஈஸியாக கிடைக்காது. போன தடவை திமுக எதிர்ப்பு வாக்குகளை வாங்குறத விட இந்த தடவை அதை வாங்குறது கஷ்டமா இருக்கும். ஸோ போட்டி போட்டு தான் நிறைய வாங்க வேண்டியிருக்கும். பார்ப்போம் யாரு கடுமையாக போட்டி போட்டு நிறைய ஓட்ஸ் வாங்குறாங்கன்னு பார்ப்போம். இதை தொடர்ந்து தாவேக்காவும் அவங்களுடைய வேட்பாளர்லாம் அறிமுகப்படுத்திட்டு இருக்காங்க. விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட போறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாயிட்டு இருக்கு. ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இந்த முறை போட்டியே போட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தெரில, அவர் பெரம்பூர் தொகுதியில் போட்டி போடுவாரான்னு எனக்கு தெரில. அது என்ன அடிப்படையில் சொல்றாங்கன்னா அங்கே கிறிஸ்டின் ஓட்ஸ் நிறைய இருக்கு, அதனால அவர் அங்கே ஓட் போடுவாருன்றாங்க. திருச்சி கிழக்கும் அப்படிதான் சொன்னாங்க. ஆமா, எனக்கு என்னமோ அந்த லாஜிக்லாம் இருக்குன்னு தோணல. இப்போ என்னன்னா விஜய்க்கு குறி வைக்கிறாங்க, விஜயை உள்ள கொண்டு வரணும்னு. அதிமுக, பாஜக முயற்சி பண்றாங்க. அது முட்டாள்தனமான வேலை. அந்த வேலையை பண்ணிருக்கவே கூடாது, நம்பியிருக்க கூடாது அவங்க ஸ்டார்டிங்லேயே. விஜயெல்லாம் இப்போ நேற்று அரசியலுக்கு வந்தவர், இவரு பின்னாடி இவங்க போயிருக்கவே கூடாது. அந்த விருப்பத்தில் அதை பண்றாங்க. இப்போ ரெண்டாவது முயற்சியும் எடுக்கிறாங்க. இப்போ கடைசியில் உறுதி ஆயாச்சு விஜய் வரப்போறது இல்லைன்னு. ஆமாம், அடுத்து என்ன பண்ணணும்? நீங்கள் விஜயால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைக்கணும், விஜயை பலவீனப்படுத்தணும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? விஜய் ஒரு கிறிஸ்டியன்ற நரேட்டிவை உருவாக்கணும். விஜய்க்கு கிறிஸ்டின் நோட்ஸ் நிறையா போகும். விஜய் குறி வைக்கக்கூடிய தொகுதி பெரம்பூர் தொகுதி, அங்கே ஏன்னா நிறைய கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க. ஸோ விஜயை அந்த கிறிஸ்தவ அடையாளத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா அப்போ விஜயை நீங்கள் ஜென்ரல் பப்ளிக் இருந்து ஐசோலேட் பண்ணிடலாம். இப்போ விஜய் ஒரு கிறிஸ்டியன் கேண்டிடேட் மாதிரியே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டீங்கன்னா திமுகவுக்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா அங்கே இருக்க மைனாரிட்டி ஓட்ஸை விஜயால கொஞ்சம் வாங்க முடியும். அதே மாதிரி உங்கள் ஓட்ஸ் பெருசாக பிரியாது. அதான் லாஜிக். நான் இதை முன்னாடியே பேசியிருக்கேன். விஜய் இங்கே வரலன்ற சூழல் ஏற்பட்டாச்சுன்னா அடுத்தது விஜய் இந்த மாதிரியான ஒரு கேம்பெயின் மூலமாக அடிப்பாங்கன்றதை நான் முதலே சொல்லியிருக்கேன். ஆமாம், ஆனால் அது பெருசாக எடுபடாது. ஏன்னா விஜய் வந்து ஒரு பெரிய ஸ்டாராக மாறிட்டார். அவர் ஏதோ இந்த சின்ன லோக்கல் ஸ்டார், இந்த ஒரு ஒரு அடையாளத்துக்குள்ளெல்லாம் அவரை சுருக்கிட முடியாது. அவர் ஒரு ஸ்டேட் லெவல் ஸ்டார். அவரோட அரசியல் பெரிய பூஜ்ஜியம் தான். அரசியல் ரீதியாக அவர் ஒன்றும் கிடையாது. ஆனால் இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகாது. பாஜக, அதிமுகவை பொறுத்தளவில் ஃபர்ஸ்டே அவரை டஃபாக டீல் பண்ணியிருக்கணும். அதை அவங்க பண்ணலை. இப்போ கடைசியாக இந்த ஆயுதத்தை கையில் எடுக்க ஏதோ ஒரு ஆட்கள் கொஞ்சம் பேர் முயற்சி பண்ணுறாங்க. அங்கேருந்து தான் நீங்கள் சொன்ன இந்த செய்திலாம் வருது. ஸோ விஜய் இந்த மாதிரி இந்த பகுதியில் நிற்க முயற்சி பண்ணுறார் அப்படி இப்படின்லாம். என்னை பொறுத்தளவில் விஜய் நிற்பாரான்றது பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இப்போ விஜயை பொறுத்தளவில் அவருக்கு தோத்து பழக்கமே கிடையாது. பெரிய வெற்றி தான் எல்லா இடத்துலையும். ஸ்டார்டிங் ஸ்டேஜில் தோத்து தானே சார் வந்திருப்பாங்க. தோத்தாரோ என்னமோ, இப்போ அவர் டாப் ஸ்டார். அவரோட இமேஜை பாதுகாக்க முயற்சி பண்ணுவார். சினிமாவில் அவர் டாப்பு. எல்லா வெற்றி படங்கள்லாம், தோல்விலாம் மேபி 20 வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவர் பெரிய ஒரு ஸ்டாராக இருக்கார். அவரு சினிமாவில் அந்த இமேஜ் வச்சிருக்காரு பாருங்க. அதை பாதுகாக்கணும்னா அரசியல்லையும் அவர் ஜெயிக்கணும். அரசியலில் கேவலமாக தோக்குறாருன்னா அது அவரோட சினிமாவை பாதிக்கும். ஏன்னா ஒரு சினிமாக்காரனுக்கு இருக்கக்கூடிய ஒரே பலம் என்னன்னா அவனோட பிம்பம் தான். நான் சொன்ன மாதிரி அது வெறும் பிம்பம் தான். அது உண்மை கிடையாது. அந்த பிம்பத்தை பாதுகாக்கணும்னு தான் சினிமாக்காரங்க நினைப்பாங்க. நீங்க அரசியல்ல வந்து அசிங்கப்பட்டா உங்களோட சினிமா பிம்பத்தையும் அது பலவீனப்படுத்தும். அதனால விஜய் பயப்படுவாருன்றதான் என்னோட பார்வை. கண்டெஸ்ட் பண்றதுக்கு அவர் யோசிப்பார். எப்படி பிரசாந்த் கிஷோர் லாஸ்ட் மினிட்ல ரிவர்ஸ் பண்ணார்ல, ரிவர்ஸ் போயிட்டு நான் எல்லாருக்கும் கேம்பெயின் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் கதை விட்டார்ல, இவரும் அந்த மாதிரி ஏதாவது பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம யங்ஸ்டர்ஸை சப்போர்ட் பண்றதுதான் என் வேலை, எல்லாருக்கும் கேம்பெயின் பண்ணணும், ஸோ ஒரு தொகுதியில் என்னன்னா அது சிக்கலாகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கதையை சொல்லி ரிவர்ஸ் போயிடுவாருன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். ஓகே, இது தொடர்ந்து தாவேக்கினுடைய தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலக்கூடிய ஆதவர்ஜன் அவர்கள் ரஜினிகாந்த் குறித்து பேசியிருந்தாரு. திமுக மேரிட்டு தான் ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிக்கல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க. இதுக்கு ரஜினிகாந்த் ஒரு ரசிகர் மன்றமா இருக்கட்டும், ரஜினிகாந்த் அறிக்கை வெளியிட்டிருந்தாங்க. எல்லாருமே கடன் தெரிவிச்சதுக்கு அப்புறம் பகிரங்க மன்னிப்பு கேட்டிருக்காரு. ஸோ ஏன் நடிகரை வச்சு இந்த மாதிரி பேசினா நினைக்கிறீங்க ரஜினிகாந்த் அவர்கள்? சும்மா பப்ளிசிட்டிக்கு தான். தாவேக தொண்டர்களுக்கு வேற என்ன பண்ண தெரியும்? கவர்மெண்ட்டை எதிர்த்து, பாலிசிஸ் எதிர்த்து ஏதாவது பேச முடியுமா? ஸோ தாவேக்கா தொண்டர்களை பொறுத்தளவில் அவங்களுக்கு ரஜினியா தாவேக்கா, ரஜினியா விஜயா, விஜயா அஜித்தா, விஜயோட படம் எவ்வளோ ஓடுது, எவ்வளோ நாள் ஓடுது, விஜயோட படம் எவ்வளோ கலெக்ஷன் பார்க்குது, விஜயோட சம்பளம் எவ்வளவு, இதுதான் அவங்களுக்கு தெரியும்.
ஸோ அவங்க ஒரு 30 வருஷமா இந்த சண்டை தான் போட்டிருப்பாங்க. அஜித்தை விட எங்க தலைவர் தாண்டா பெரிய ஆளு, அடுத்த சூப்பர் ஸ்டார் எங்க தலைவர் தான், ரஜினியை ஓவர்டேக் பண்ணி எங்க தலைவர் போயிட்டாரு, இப்படிதான் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு திணி பொண்ணு என்ன பண்ணும், ரஜினியை வம்பு இழுக்கணும். ரஜினியை வம்பு இழுத்தாச்சுன்னா மாத்தி மாத்தி ரஜினி வர்சஸ் விஜய்பாங்க. இந்த சண்டையை ரொம்ப அழகா போட முடியும் தாவேகா நண்பர்களால. விஜய் சொல்லி தான் சண்டை இழுத்துருப்பாருன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க சார். இருக்கலாம், விஜய் சொல்லி எடுத்துருக்கலாம், விஜய் சொல்லாம எடுத்துக்கலாம், எனக்கு தெரியல. ஆனா சண்டை நடந்துட்டு இருக்கு. அந்த சண்டையை ஸ்டார்ட் பண்ணி வச்சது ஆதவ அர்ஜுனா. அது ஏதோ எதர்ச்சையா தெரியாம நடந்த விஷயமா நான் பார்க்கல. ஏன்னா அவர் பேசினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வரைக்கும் மீடியால பேசிட்டு இருக்காங்க, அதை சோசியல் மீடியால பேசிட்டு இருக்காங்க. ஸோ அப்ப ஆதவ அர்ஜுனா ஒரு விஷயத்த செய்யறாரு, அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறுது. அது அப்ப இதை எதிர்பார்த்து தான் அவர் பண்ணியிருப்பாரு நான் பாக்குறேன். இது உங்களுக்கு பப்ளிசிட்டி கொடுக்குது இல்ல. ஸோ அப்ப இதை அறுவடை பண்றதுக்காக தான் அவர் பண்ணிருக்கணும். ஆனா ரஜினிகாந்த் போட்ட பதிவுல வந்து ஒரு டாட் வச்சிருக்காரு. எதை மீன் பண்ண சொல்றது அந்த டாட்? என்ன டாட் எனக்கு புரியல, நான் பார்க்கல. அது அப்படிங்களா? அறிக்கை வெளியிடும் போது அதுக்கு மேல, அந்த அறிக்கைக்கு மேல எழுதுவோம்ல, அதுல ஒரு சின்னதா ஒரு டாட் மாதிரி வச்சிருக்காரு. அந்த டாட் வந்து தாவேக்காவுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற டாட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நடிகர்களும் நம்பி நம்ம பின்னாடி போகக்கூடாது. இன்னைக்கு விஜய் பாத்தீங்கன்னா அவருக்கும் ஒரு அரசியலும் கிடையாது. கமல் வந்தாரு, வந்து திமுக எதிர்ப்பு வாக்குகளை பிரிச்சாரு. இன்னைக்கு விஜய் அதே வேலையை பாக்குறாரு. ரஜினி டைவர்ட் பண்ணாரு. இப்ப பாருங்க, செந்தில் பாலாஜி நேத்து சமன் பண்றாங்க சிபிஐ. நேத்து ரஜினி அறிக்கை விடுறாரு. எதை பத்தி எல்லாம் பேசினாங்க? ரஜினியை பத்தி தான் பேசினாங்க. செந்தில் பாலாஜி பத்தி யாரும் பேசல. ஸோ கரெக்டா இந்த டைமுக்கு தான் இவங்க வந்து இந்த கோமாளி சண்டைலாம் இப்பதான் நடக்கும். ரஜினி வர்சஸ் விஜய் சண்டைலாம் இப்பதான் நடக்கும். செந்தில் பாலாஜி அந்த விசாரணை முடியும் போது சொல்றாரு விஜய் தான் காரணன்ற மாதிரி அவர் பேசுனதா சொல்லப்படுது. ஆனா விஜய் அந்த விசாரணை முடிச்சு வரும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ரோட் ஷோ மாதிரி நடத்திக்கிட்டு அவர் ஜாலியா சிரிச்சுட்டே வராரு சார். 40 பேர் இறந்ததை பத்தி அவர் கவலைப்படுற மாதிரி தெரியலையே. இப்போ ஏன்னா விஜய் பயந்துட்டாரு, விஜய் ரொம்ப பலவீனமா தோற்றம் அளிக்கிறாருன்ற மாதிரி பார்க்க கூடாதுன்றதுக்காக அதில் நான் தைரியமா தான் இருக்கேன், ஸ்ட்ராங்கா தான் இருக்கேன்ற மாதிரியான ஒரு இமேஜ் அவரு மெயின்டைன் பண்ண முயற்சி பண்றாரு. ஆனா பாருங்க, இப்ப செந்தில் பாலாஜி ஒரு பேசு பொருளா மாறலையே, ரஜினி அதை டைவர்ட் பண்ணிட்டாரு. அதான் இப்ப என்னன்னா நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்த ரஜினி விஜய் மோதலால தமிழ்நாட்டுக்கு ஒரு 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதனால நம்ம அதை பேசவும் கூடாது. நம்ம பேச வேண்டியது என்னன்னா, இங்க இருக்கிற பிரச்சனைகள் தான். இங்க இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், சொசைட்டில இருக்கக்கூடிய பிரச்சனைகள், எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இதெல்லாம் நம்ம பேசலாம். இவங்க 2 பேருக்கு இருக்க சண்டை பாருங்கன்னா, தாவேக்கா அரசியலே இல்லாத ஒரு கட்சி, ரஜினிக்கும் ஒரு அரசியலும் கிடையாது. 25 வருஷமா மக்களை ஏமாத்திருக்காரு. ஏமாத்திட்டு கடைசியில இப்ப திரும்ப ஏதோ வருஷமா பஞ்சாயத்து பண்ற மாதிரி உள்ள வராரு. ரஜினி அரசியலுக்குள்ள வராம தப்பிக்கிறாருன்னா அதுக்கு முன்னாடி வேற நிறைய கால்குலேஷன்ஸ்லாம் இருக்கும். ஆனா நமக்கு வேண்டியதெல்லாம் அந்த நடிகர்கள் வந்து செஞ்சிருவாங்கன்னு நம்ம நினைச்சோம்னா, அவங்க நம்மள டாப் டு பாட்டம் மொட்டை அடிச்சு தான் விடுவாங்க. கமலும் அதான் பண்ணியிருக்காரு, ரஜினியும் அதான் பண்ணியிருக்காரு, விஜயும் அதான் பண்ணியிருக்காரு. ஸோ அதனால இதுல இருந்து முதல்ல மீண்டு வரணும். அரசியலுக்கு வந்து ஒருத்தன் நம்ம கிட்ட ஓட்டு கேட்கறான்னா முதல்ல நீ என்ன பண்ணியிருக்கணும்னு கேட்கணும். விஜய்க்கெல்லாம் அரசியலுக்குள்ளே விட்டுறக்கூடாது. இன்னைக்கு வந்து என்னெல்லாமோ பேசிட்டு இருக்காங்க விஜய் ரசிகர்கள்லாம். இது வரைக்கும் மக்களுக்கு அவர் ஒரு துரும்ப கூட தள்ளி போட்டது கிடையாது. ஒண்ணுமே மக்களுக்கு பண்ணாம எனக்கு ஓட்டு போடுங்கன்னு ஒருத்தன் தைரியமா வந்து கேட்க முடியுதுன்னா இது என்னன்னு சொல்றது? மகளிர் தினத்துக்கு முந்தின நாள் வந்து நிறைய இலவச திட்டங்கள் அறிவிச்சிருந்தார், ஒரு 13 அம்சங்கள்லாம். அதன் பிறகு வந்து தாவேக்கா நிறைய இடங்கள்ல வந்து டப்பா தராங்க, தட்டு தராங்க வாக்குக்கு. இந்த மாதிரி மாற்று அரசு சொல்லிட்டு வந்தவங்க எப்படி இவங்க எல்லாம் இலவசம் தராங்க, இவங்க எப்படி மாற்று அரசுல இருக்க முடியும், மாற்று கட்சியா இருக்க முடியுன்ற மாதிரி கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க ஒரு சில. ஆமா, இவங்க எந்த வகையில மாற்றுனா, திமுக 1000, அதிமுக 2000, இவங்க 2500 ரூபா, அதான் மாற்று. எக்ஸ்ட்ரா ஒரு 500 ரூபா தராங்க. இவங்களோட மாற்று அவ்வளவுதான், இவங்களோட புரிதலும் அவ்வளவுதான். நான் சொன்ன மாதிரி நகலாம் தரேன்னு சொல்றாரு. ஆமா, எல்லாம் சொல்லலாம். பட் ஆனா கடன்ல இருக்க சார் தமிழ்நாடு, இதெல்லாம் இன்னும் அதிகமா தானே ஆகும் கடன். இவர் முதல் பவருக்கு வந்தாதானே கடன் இருக்குமா இல்லையான்னா, இவங்க பவருக்கே வரப்போறது இல்லை. இவங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இருக்காங்க. அதிகாரத்துல நாங்க பங்கு தருவோன்றாங்க. அதை பத்தி நம்ம எதுக்கு விவாதிக்கணும்? அதிகாரத்துல பங்கு தருவாங்களா மாட்டாங்களான்னு மீடியா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல இவங்க பவருக்கு வருவாங்களா? நான் என்ன வேணாலும் சொல்லலாம், வாய்க்கு வந்ததெல்லாம் அதெல்லாம் நான் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணும். இவங்க வந்து 2500 ரூபா தந்துருவோம், நகை தந்துருவோம், 1 பவுன் நகை தந்துருவோம், பஸ் எல்லாம் ஃப்ரீ, இது ஃப்ரீ, அது ஃப்ரீ, எல்லாமே ஃப்ரீ தான். ரைட்டு, நீ முதல்ல அதிகாரத்துக்கு வரணும்ல. இப்ப மாற்று வேணும்னு கேக்குறீங்கல்ல, யாருக்கு மாற்று? முதல்ல ஏன் மாற்று வேணும்? அதிமுக திமுகவுக்கு ஏன் மாற்று வேணும்? அதை முதல் கிளியரா சொல்லுங்க. இப்ப நான் சொல்றேன், இந்த இலவசங்கள்லாம் தமிழ்நாட்டை சீரழிக்குது. அதனால இந்த திராவிட கட்சிகள்கிட்ட இருந்து மாற்று நம்ம எதிர்பார்க்கிறோம். இந்த திராவிட கட்சிகள் வேண்டாம், அது ஒரு காரணம். வேற நிறைய பிரச்சனைகளும் இருக்கு. பட் இலவசங்களும் ஒரு முக்கியமான பிரச்சனை. செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்யாம மக்களுக்கு இலவசங்கள் அப்படின்ற பேர்ல லஞ்சம் கொடுக்குறீங்க. நீங்க மக்களுக்கு செய்ய வேண்டிய வேலைகள் எதுவும் செய்யல. கடைசியில இந்த இலவசங்கள்லாம் கொடுத்து மக்களை அமைதிப்படுத்துறீங்க. ஒரு அடிமை மாதிரி மக்களை நடத்துறீங்க. இலவசங்கள், இப்போ இலவசம்னு ஒண்ணு வாங்க ஆரம்பிச்சோம்னால நம்ம அடிமை தானே. இப்போ உங்ககிட்ட இருந்து நான் பணம் வாங்கிட்டனாலே அப்புறம் எனக்கு எப்படின்னா மரியாதை இருக்கும்.
அது இப்போ மக்களுக்கும் அது பொருந்தும். நீங்கள் மக்களோட கான்ஃபிடென்ஸை உடைக்கிறீங்க, அவங்களோட தன்னம்பிக்கையை உடைக்கிறீங்க, அதே மாதிரி செல்ஃப் எஸ்டீமையும் அவங்க காலி பண்ணுறீங்க. இதெல்லாம் காலி பண்ணி உங்கள் விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி தமிழ் மக்களை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இதெல்லாம் தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். நீங்கள் மாற்றுன்னு உங்களை சொல்லிக்கிறீங்கன்னா இதெல்லாம் கேள்வி கேட்கணும். இது அவன் 2000 ரூபா கொடுத்தா நான் 2500 கொடுக்குறேன்றது உங்கள் இது கிடையாது. அவன் பண்ணுற தப்ப நான் இன்னும் பெருசாக பண்ணுவேன்றது உங்களோட அரசியலாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு மாற்றே கிடையாது. ஸோ அதனால் இவங்க என்ன பண்ண முயற்சி பண்ணுறாங்கன்னா, திமுக செஞ்ச விஷயங்களெல்லாம் நியாயப்படுத்த முயற்சி பண்ணுறாங்க. இலவசங்களை பற்றி யாரும் விமர்சித்து பேசக்கூடாதுன்னு விஜய் பேசுகிறாரு. அதெல்லாம் உரிமை, சில பேர் அதெல்லாம் எதிர்க்கிறாங்க, அப்படிலாம் கிடையாது, இதெல்லாம் இலவசங்கள் கிடையாது, அதெல்லாம் உரிமைன்னு விஜய் பேசுறாரு. அப்ப யாருக்கு அவரு வலு சேர்க்கிறாரு? திமுகவுக்கு தான் வலு சேர்த்துட்டு இருக்காரு. திமுகவை தான் நம்ம விமர்சிச்சுட்டு இருக்கோம், இலவசங்கள் கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்கன்னு. இப்ப விஜய் கேட்டா திமுக எதிர்க்கிறேன்றாரு, ஆனா அங்க பண்ற வேலை திமுகவுக்கு தான் அவர் சப்போர்ட் பண்றாரு. இதோட திமுக வந்து மறுபடியும் தங்களோட ஆட்சி தக்க வச்சிருக்காக அவங்க வந்து இறங்கி வேலை செய்றாங்க. அதிமுக மீண்டும் ஆட்சியை பிடிக்கணுன்ற மாதிரி அவங்க இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தேர்தலையும் ஒரு ஃபார்முலா பார்க்க முடியும் சார். நம்மளோட பட்டி ஃபார்முலா, கூடாரத்தில் அடைச்சி வச்சு அவங்களுக்கு சினிமா போட்டு காமிக்கிறது, அவங்களுக்கு வந்து சாப்பாடு போடுறது, மதுபானங்கள் வழங்குறது, பரிசு பொருள் வழங்குறது மாதிரி நிறைய பண்ணுவாங்க. இந்த தேர்தலுக்கு அந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியும் ஃபாலோ பண்ணுவாங்க நினைக்கிறீங்க கட்சிகள்லாம்? தெரியல என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுவாங்களான்னு. நம்ம ஆளுங்க புதுசாக ஏதாவது இனோவேட்லாம் பண்ணுவாங்க. நிறைய பணம் இருக்கு. பாருங்க, மீட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா காசை கொடுத்து எவ்வளோ பேரை கூப்பிட்டு வராங்க. வரவங்களுக்கு பணம், வரவங்களுக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்ஸு, காரம் எல்லாம் கொடுக்குறாங்க, தண்ணி பாட்டில் இதெல்லாம் கொடுத்துட்டு தான் எல்லாரையும் வர வைக்கிறாங்க. ஸோ அதனால் இவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது, கோடிக்கணக்காக இவங்களால செலவழிக்க முடியும். ஸோ நிறையா பணம் இருக்குது, நிறையா செலவழிக்க முடியும்னா விதவிதமாக செலவழிப்பாங்க, விதவிதமான முறையில் மக்கள் அதெல்லாம் வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு தான் ஓட்டு போடுவாங்களா இல்லை மாற்று அரசியல் தேர்ந்தெடுப்பாங்களா சார்? ஏன்னா கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டு இருக்காங்க மக்களும், அரசியல் நிறையா பார்க்குறாங்க, படிக்கிறாங்க. அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் இலவசங்கள்லாம் வாங்கிட்டீங்கனாலே இன்னொருத்தனுக்கு அடிமை ஆயிடுவீங்க. நீங்கள் ஒரு செல்ஃப் எஸ்டீம் இல்லாமல் நீங்கள் அவங்கக்கிட்ட கையேந்தி ஒரு விஷயத்த வாங்கிட்டீங்கனாலே நீங்கள் அவங்கள மீறி செயல்பட முடியாது. நாளைக்கு அவங்க தப்பு பண்ண உடனே நம்ம தட்டி கேட்க முடியாது. உங்களோட எதிர்பார்ப்பும் அதுவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ 2000 வாங்கிட்டோம், நாளைக்கு ஒரு 3000 ரூபா கிடைச்சா நல்லா இருக்குன்னு நீங்கள் எதிர்பார்ப்பீங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்களோட தேவை உங்களுக்கு ஏற்பட்டுரும். இன்னைக்கு திமுக காசு கொடுக்குறாங்கன்னா திமுகவோட தேவை உங்களுக்கு ஏற்பட்டுரும். திமுக நமக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க, அதிமுக வந்தால் ஓரளவு கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் புதுசாக வேற ஒரு கட்சி வந்தால் கொடுப்பாங்களா, இதே மாதிரி கொடுப்பாங்களான்னு தெரியல, எதுக்கு அந்த ரிஸ்க் எடுக்கணும்? ஸோ அவங்ககிட்ட இருந்து ஒரு 1000 ரூபா வாங்கிட்டீங்கன்னா ஒன்று உங்களோட சுயமரியாதையை நீங்கள் இழந்துருவீங்க, ரெண்டாவது அவங்கள சார்ந்தும் இருக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அவங்க கையில் காசுல இருந்தானே முதல்ல அவன்கிட்ட இருந்து வாங்குறீங்க. அப்போ அவங்களோட அந்த டிபெண்டன்ஸ் இன்னும் அதிகமாகிட்டே தானே இருக்கும். அவங்கள சார்ந்தே நீங்கள் இருக்க ஆரம்பிச்சிருவீங்கல்ல. கோடை காலத்துக்கு ஒரு 2000 ரூபா கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் உரிமை தொகையெல்லாம் சேர்த்து, கோடை தொகை அதெல்லாம் சேர்த்து ஒரு 5000 ரூபா மொத்தமாக கொடுக்குறாங்க. இப்படிலாம் பணம் கொடுத்து அப்புறம் நீங்கள் அவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிச்சிருவீங்களே. ஸோ இப்போ திமுககாரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கொஞ்சம் பணம் இருக்காள்கிட்டருந்து காசை பிடிக்கி இல்லாதவங்களுக்கு காசை கொடுத்துட்ருக்காங்க. எப்படி இவங்க ராபின்ஹுட் மாதிரி பணத்தை ஒரு இடத்துல வந்து பிடிங்கி இன்னொரு இடத்துல டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு என்ன பெரிய புத்திசாலித்தனம் வேணும்? டேக்ஸ் வாங்குறீங்க, அதை அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறீங்க. ஸோ அப்போ என்ன ஆகுது, நீங்கள் கீழே காட்டிலையும் மேலே ஏற்ற மாட்டேங்கிறீங்க, அவங்கள சுயமாக சம்பாதிக்க வேலைகள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. இருக்கவன் பணம் வச்சிருக்கவன்ட்டு இருந்து பணத்தை ஃபுல்லாக பறிச்சுக்கிட்டே இருக்கீங்க. நாளைக்கு அவனும் தொழிலெலாம் பண்ண முடியாது, அவனோட எதிர்காலத்தையும் வீணாக்கிட்டு இருக்கீங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு பெரிய ஒரு சீரழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. நிறைய தகவல்களை பகிர்ந்தீங்க, மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.